ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு நேத்ரா த்ரெட் ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஸ்டிச் எப்படி பண்ணுறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த வி ஸ்டிச்சை யூஸ் பண்ணி எது வேணால் பண்ணலாங்க. மொபைல் பவுச்சு, பேகு, அந்த மாதிரி எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த வி ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். நான் வேறு கலர் யான் எடுத்திருக்கேங்க. இது ஆல்ரெடி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியணுங்கிறதுக்காக நான் வேறு கலர் நூல் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஸ்லிப் நாட் எல்லாம் எப்படி போடணும் அப்படின்னு தெரியாது அப்படின்னா அந்த வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். அதை கூட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஸ்லிப் நாட் போட்டு நம்ம செயின்ஸ் போட்டுக்கணும். இப்போ மொபைல் பவுச்சுனா அந்த மொபைலுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம போடுவோம். அந்த போடுற செயின்ஸ் ஆட் நம்பரில் வர்ற மாதிரி இருக்கணும். அதாவது 1, 3, 5, 7 அந்த மாதிரிங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 9 செயின்ஸ் போட்டுக்கிறேன். நான் 9 செயின்ஸ் போட்டிருக்கேங்க. ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இந்த வி ஸ்டிச் பார்த்தீங்கன்னா இந்த கார்னரும் சரி இந்த கார்னரும் சரி ஒரே ஒரு டபுள் க்ரோஷெட் தாங்க வரும். சென்டரில் மட்டும்தான் வி ஸ்டிச் வரும். அதுக்காக அந்த டபுள் க்ரோஷெட் இந்த கார்னரில் பண்ணுவதற்காக நான் 3 செயினை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த 3 செயின் ஒரு டபுள் க்ரோஷெட்டுக்கு ஈக்குவல். ஸோ அதுக்கப்புறம் 4வது செயினில் நான் ஒர்க் பண்ணுறேங்க. ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டேன். இப்போது வி ஸ்டிச் போட போகிறோமா இதில். ஸோ வி ஸ்டிச்னால் 2 டபுள் க்ரோஷெட், 2 டபுள் க்ரோஷெட்டுக்கும் நடுவில் ஒரு செயின் இருக்கும். ஸோ இப்போ நான் டபுள் க்ரோஷெட் போட்டுட்டு ஒரு செயின் போட்டுக்கிறேன். போட்டு அதே இதில் இன்னொரு டபுள் க்ரோஷெட் போடணும். அதாவது எப்படின்னா, இப்போ டபுள் க்ரோஷெட் எப்படி போடுவோம், ஃபஸ்ட்டு இது 2ஐயும் எடுப்போம், அப்புறம் அடுத்த 2 லூப் எடுப்போம். ஆனால் இதில் அப்படி எடுக்கக்கூடாதுங்க. ஃபஸ்ட்டு 2 லூப் மட்டும் எடுத்துட்டு அப்படியே வச்சுட்டு கீழே ஒரு செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த செயினில் போயிட்டு இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ ஹூக் மேலே 4 லூப் இருக்கா. ஃபஸ்ட்டு 2 எடுக்கணும், அதுக்கப்புறம் இந்த 3ஐயும் எடுக்கணும். ஓகேவா? எதுக்காக இப்படி பண்ணுறோன்னா அப்போ தான் இந்த வி ஸ்டிச் கண்டினியூஸாக வர மாதிரி இருக்குங்க. அதனால தான். இப்போ இங்கே டபுள் க்ரோஷெட் போட்டேன்னா ஒரு செயின் போட்டு டபுள் க்ரோஷெட் ஃபஸ்ட் டைம் மட்டும் தானே எடுக்கணும். ஸோ ஒரு டைம் மட்டும் எடுத்துட்டு இதை எடுக்காமல் அப்படியே கீழே ஒரு செயின் ஸ்கிப் பண்ணி அடுத்த செயின்குள்ளே. ஓகேவா? ஃபஸ்ட்டு 2, அப்புறம் இந்த 3. ஓகேவா? இதில் இன்னொன்று போடணுமா. ஸோ ஒரு செயின் போட்டு இதில் முடிக்கும்போது எப்படி முடிக்கணும்னா இந்த மாதிரி தாங்க. ஸோ லாஸ்ட்டு செயினில் அப்படியே ஒரே ஒரு டபுள் க்ரோஷெட் மட்டும் போட்டுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ அடுத்த லைன் எப்படி போகணும் அப்படின்னா அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு 3 செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த வி ஸ்டிச் இந்த இருக்கா. ஸோ இந்த வி ஸ்டிச்சோட ஸ்பேஸில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்பேஸ்க்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு டபுள் க்ரோஷெட் போடணும். போட்டுட்டு ஒரு செயின் போட்டு அடுத்த டபுள் க்ரோஷெட். அதில் ஃபஸ்ட்டு டைம் மட்டும் எடுக்கணும், செகண்ட் டைம் எடுக்காமல் அப்படியே அடுத்த வி ஸ்டிச்சோட ஸ்பேஸில். ஓகேவா? ஃபஸ்ட்டு 2, அடுத்து இந்த 3. சாரி, ஓகே. எடுத்து ஃபஸ்ட்டு 2, அடுத்து இந்த 3. ஓகேவா? ஒரு செயின் போட்டு இந்த ஸ்பேஸில் ஒரு டபுள் க்ரோஷெட். ஃபஸ்ட் டைம் மட்டும் எடுக்கணும், செகண்ட் டைம் எடுக்காமல் அடுத்த டைம். இப்போ லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த 3 செயின் போட்டிருப்போம்ல, அதில் அந்த டாப் செயினில் போயிட்டு ஒரே ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தாங்க பண்ணணும். இந்த பாருங்கள், வி ஸ்டிச் 3 தான். இதே மாதிரி தான். இப்போ அப்படி இங்கே வரைக்கும் முடிச்சுட்டு அப்படியே திருப்பி போயிடணும். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.